கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். பெரிய ஜாதியவர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை மென்மேலும் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்களை பெரிய ஜாதியாக்குவார். உங்கள் படிப்பு, நீங்கள் படித்து கொண்டால் படிப்பு ஆசீர்வாதமாக மாறும். வேலை செய்து கொண்டால் வேலை ஆசீர்வதிப்பார். தொழில் வியாபாரம் செய்து ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டால் நீங்கள் செய்கிற ஊழியம் மேன்மையடையும். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. அதாவது சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், பலன் இல்லாமல் இருக்கிறான்ப்பா, என்னை குணமாக்கணும். ஏன் அப்படி ஜெபிக்கிறாரு? அதாவது பலன் இல்லாமல் இருக்கிறவங்கள அல்லது வியாதிப்பட்டு இருக்கவங்கள குணமாக்குற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஒரு தெய்வம். சரியா? அவர் குணமாக்குறவர். நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது எத்தனை நோயாளிகளை சுகமாக்கினார். அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா நோயாளிகளையும் சுகமாக்கினார். எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். சரியா? நீங்கள் பலகீனப்பட்டிருக்கீங்களா? வியாதிப்பட்டிருக்கீங்களா? குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருக்காங்களா? யாராவது ஆபத்த நிலையில் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க, இயேசப்பா குணமாக்குவார். அவர்கிட்ட குணமாக்குற வல்லமை உண்டு. மருத்துவர்கள் கைவிட்டிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, இயேசப்பா நினைத்த ஒரு நொடி பொழுதுதான். மார்க் 5 வாசித்து பாருங்கள். ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ வைத்தியர்களால் கைவிடப்பட்டாள். இயேசு கிறிஸ்துவத்தில் அவள் போய் அவளுடைய வஸ்திரத்தை தான் தொட்டாள். உடனே சுகமடைந்தாள். அவள் சரீரத்தில் உடனே அற்புதம் நடந்துச்சு. அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். சரியா? கேன்சர் இருக்கலாம், கேன்சரை சுகமாக்குவார். கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதை சுகமாக்குவார். இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சுகமாக்குவார். சகல நோய்களையும் மாற்றுவார். எல்லா நோய்களையும் எடுத்து போடுவார். சரி, அது எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம், எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசப்பா மாற்றி அமைப்பார். விசுவாசிப்பீங்களா? உங்களுக்கு அடியும் ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஆமாம் ஆண்டவரே, பலனற்று இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், வியாதிப்பட்டவங்களை குணமாக்குற தெய்வம். யாரெல்லாம் பலகீனப்பட்டு பலனற்று வியாதியினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் இப்போ குணமாக்குங்க. இயேசப்பா தொடுங்க. உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரையிலும் உங்களுடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமையை ஊற்றுங்கப்பா. தலையிலிருந்து கால் வரையிலும் அற்புதம் நடக்கட்டும். தலைவலி, கண்வலி, வயிற்று வலி, ஆண்டவரே கால் வலி, தேவையில்லாத கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கேன்சர் மறைந்து போகட்டும். கேன்சர் மறைந்து போகட்டும். அப்பா அற்புதம் நடக்கட்டும். இருதய பலகீனம், கிட்னி பலகீனம் மாறட்டும் என்று செபிக்கிறோம். கர்ப்பப்பை பிரச்சனை தாய்மார்களை விட்டு சௌதரிமார்களை விட்டு விலகட்டும். குழந்தை இனி கிடைக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். ஏசப்பா உமால முடியும், நீர் அற்புதம் செய்யும். குழந்தை பாக்கியத்தை எல்லாருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் நான் திறப்பில் நின்று செபிக்கிறேன். பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அனைத்து குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்துவிட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.